அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கோத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சந்திர திசையில் புதன் புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசா புத்திங்கிறது தான் அவருடைய எதிர்காலத்துல என்ன நடக்கும், நிகழ்காலத்துல என்ன நடக்குது, கடந்த காலத்துல என்ன நடந்தது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தசா புத்தி வழியா தான் நடக்கும். நம்ம ஜாதகத்துல கொடுப்பன என்ன, நமக்கு வாங்கி வந்த வர என்ன, அதை நமக்கு செயல்படுத்தக்கூடிய வேலையை செய்யுகிறது யாரு அப்படின்னா நம்மளுடைய தசாபுத்தி தான். எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்து லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்து தசை நடந்தது, அது எப்படிப்பட்ட பலன்கள் தரும் ஜாதகருக்கு, இதுதான் அவருக்கு வாழ்நாள்ல நடக்கும். அப்ப ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பரம ஏழையா இருப்பாங்க, ஒரு 20 வயசு 30 வயசு வரைக்கும் பரம ஏழையா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அளவுல முன்னேறி இருப்பாங்க. தசாபுத்தி தான் காரணம். தசாபதி உங்களுக்கு லக்னத்துக்கு லாபஸ்தானத்திலேயோ லக்ன சுபருடைய நட்சத்திர சாரத்திலிருந்து மிகப்பெரிய ராஜயோகத்திலிருந்து தசாபுத்தி தான் காரணம். தசாபுத்தி தான் அவரை அந்த அளவுக்கு உயர்த்திருக்கும். பெரிய அளவுல கோடீஸ்வரனா இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா படபடப்படான்னு சரிவு வந்திருக்கும். இந்த சரிவுக்கு காரணம் என்ன? தசாபுத்தி தான். அப்ப இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய ஏழரை சனியோ அல்லது பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியோ ராகு கேது பயிற்சியை விட தசாபுத்தி தான் ஒருவருடைய பெரிய வெற்றிக்கும் பெரிய தோல்விக்கும் காரணம் தசாபுத்தி தான். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்து எந்த கிரகம் இந்த லக்கணத்துக்கு சுபரா அசுபரா இதை அனுசரித்து தசை எப்படி நடக்குது, அந்த கிரகத்தை பார்த்த கிரகம் என்ன, சேர்ந்த கிரகம் என்ன, இதெல்லாம் வச்சுதான் தசாபுத்தி நல்ல பலனையும் தீய பலனையும் செய்யுது. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவயோக திசை நடக்குது, அஷ்டமாதிபதி தசையோ அல்லது விரையாதிபதி தசையோ நடக்குது, அவயோக தசை நடக்குது அப்படின்னா கூட ஒரு கிரகத்திலோட ஒரு தசையில 9 புத்தி இருக்கு. இந்த 9 புத்தியும் அனுசரிச்சு அப்பப்ப பலன்கள் மாறுபடும். தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படின்னா கூட சில நேரங்கள்ல அந்த பலன்கள் குறைவுபடும் அல்லது தடைபடும். அதாவது ஒரு அவயோக தசை நடக்கும் பொழுது புத்திநாதன் வலிமையா இருக்கார், லாபஸ்தானத்திலேயோ அல்லது பாக்கியஸ்தானத்திலேயோ பஞ்சமஸ்தானத்திலேயோ நல்ல ஸ்தானங்கள்ல யோகத்துல இருக்கார் அப்படின்னா அந்த நேரத்துல நன்மைகள் நடக்கும், அல்லனா கெடுபலன் நடக்காம கூட இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோக திசை மிகப்பெரிய ராஜயோகம் நடக்கக்கூடிய திசையில ஒரு அஷ்டமாதிபதி புத்தியோ, அதாவது 8ஆம் இடத்துல இருந்து பகை நீச்சமான கூடிய புத்தியோ அல்லது விரயஸ்தானத்துல பகை நீச்சமாக இருக்கக்கூடிய கிரகத்துடைய புத்தியோ நடைபெறும் பொழுது அந்த நேரத்துல அந்த ராஜயோக பலனும் நல்ல பலனும் நடக்காது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு திசை முழுமையாக நல்ல பலனோ தீய பலனோ செய்ய போறதில்லை. அந்த புத்திநாத அனுசரிச்சு அப்பப்ப பலன்கள் மாறுபடும். அந்த வரிசையில சந்திர மகா திசை மொத்தம் 10 வருஷம் நடக்கும். இந்த சந்திர மகா திசையில சந்திர புத்தி முடிஞ்சு, செவ்வாய் புத்தி முடிஞ்சு, ராகு புத்தி முடிஞ்சு, அடுத்ததா பார்த்தீங்கன்னா குரு புத்தி முடிஞ்சு, சனி புத்தி முடிஞ்சு, இப்போ புதன் புத்தியோட பலனை பார்க்குறோம். புதன் புத்திங்கிறது மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 மாத காலம், 1 வருடம் 5 மாத காலம், 17 மாதம் இந்த புதன் புத்தி சந்திர திசையில நடக்கும். இந்த சந்திர மகா திசையில புதன் புத்தி 17 மாத காலமும் ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், எந்த இடத்துல இருந்தால் நன்மை செய்யும் தீமை செய்யும், இதில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சந்திர மகா திசை 10 வருஷங்கிறது மிகுந்த நன்மையான பலனை செய்யும். காலச்சக்கரத்துக்கு 4வது வீட்டுக்கு அதிபதி தான் சந்திரன். 4ஆம் வீடு என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சுத்து சுகஸ்தானம். அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த பூமியில சிறப்பா வாழணும், சுகவாசியா வாழணும்னா இந்த 4ஆம் இடம் வலுவடைய வேண்டும். சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும். சந்திரன் என்பவர் குருவை விட சுபர், பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது. வளர்பிறை சந்திரன் சுபகிரகம், தேய்பிறை சந்திரன் உங்களுக்கு அசுபராக சொல்லப்படுகிறது. ஆனா வளர்பிறை சந்திரன்லயே பௌர்ணமி சந்திரன் குருவை விட சுபரான நல்ல பலன்களை, மேன்மையான பலன்களை தருபவர். 20 வருஷ சுக்கிர திசையை 10 வருஷ பலனாக நம்ம ஜாதகத்துல யோகத்தை செய்யக்கூடியவர். கண்டிப்பாக சந்திர திசை முடிகிறதுக்குள்ள அவருடைய பலத்தை அனுசரித்து ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, அதே வெளிநாட்டு யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகத்தை செய்யும். சந்திரன் பலவீனப்பட்டால் மட்டும்தான் மனசு சம்பந்தமான பிரச்சனை, சாப்பாடு சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு சில உளவியல் பிரச்சனைகளையும் செய்யும். சந்திர மகாதசி முடிகிற வரைக்குமே வருஷத்துக்கு ஒரு தடவை திங்களூர் போய், திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கிற திங்களூர் போய் வெண்பட்டும் மல்லிகை பூசாற்றும் திங்கக்கிழமை வழிபாடு செய்கிறதும், அல்லது பௌர்ணமியில ஏதாவது ஒரு அம்மனுக்கு, சக்தி வாய்ந்த அம்மனுக்கு 27 எலுமிச்சம்பழம் மாலை கோத்து வழிபாடு செய்கிறதும் சந்திர தசை உங்களுக்கு யோகத்தை செய்யும். ஏன்னா சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னா பார்வதி அம்மன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது மிக அற்புதமான கிரகம். புதன் அலி கிரகம். அதாவது பார்த்தீங்கன்னா
சுபரோட சேர்ந்தா சுபர், அசுபரோட சேர்ந்தா அசுபர், நல்லவரோட சேர்ந்தா நல்லவன், கெட்டவரோட சேர்ந்தா கெட்டவன், அந்த மாதிரியான ஒரு சமாதான பேச்சுக்குடைய கிரகம் வந்து புதன் பகவான். அப்ப இந்த புதன் பகவான் அப்படிங்கிறது, புதன் பேசிக்காவே கருத்தா பிழைக்கிறது, கல்வியை கொடுக்கிறது, புத்திசாலித்தனம், சமயோசித புத்தி, இந்த மாதிரி வியாபார யுக்தி, இந்த மாதிரியான நல்ல பலன்களை செய்யக்கூடிய கிரகம். காலச்சக்கரத்துக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி. 3ஆம் இடங்கிறது ஒப்பந்தம் கையெழுத்து, இந்த மாதிரி ஒப்பந்தம் கையெழுத்து மூலமாக வரக்கூடியது. கமிஷன், ஏஜென்சி, தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம். கேந்திரம், திரிகோணம், கேந்திரம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்தில் இருக்கும்போது சிறப்பு. குருவுடைய பார்வையில் இருக்குது, அதை விட சிறப்பு. அசுபருடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது சனி, ராகு, கேதுவுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பது. அப்ப பாத்தீங்கன்னா புதன் கேந்திரம் திரிகோணத்துல 17 மாசத்துல இருந்து நண்பர் லக்கணத்துக்கு சுபருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும் பொழுது வியாபார வளர்ச்சி, கல்வியில முன்னேற்றம். அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஏஜென்சி, கமிஷன், அதாவது இவங்க வந்து நுகர்வோரும் கிடையாது, உற்பத்தியாளரும் கிடையாது, இவங்க இடைத்தரகரா இருக்கிறாங்க இல்லையா. எந்த இதுல இருந்தாலும் இடைத்தரகரா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புதன் தான் காரகத்துவம், புதன் தான் வளர்ச்சியை கொடுக்கும். அப்ப இந்த இடைத்தரகரா இருக்கக்கூடிய அவர்களுக்கு மிக அற்புதமான காலம். நிறைய கமிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏஜென்சி வச்சிருக்கிறவங்களுக்கு யோகமான காலம். இந்த தோல் நரம்பு சம்பந்தமான வைத்தியம் பார்க்குறாங்களே அவங்க டாக்டர், இது அந்த அதாவது புதன் தான் பார்த்தீங்கன்னா இந்த தோலுக்கும் நரம்புக்கும் காரகத்துவம். இது சம்பந்தமான மருத்துவத்துறை படிக்கிறவங்களுக்கும் இவர் தான் காரகத்துவம். அந்த தொழில் செய்பவர்களுக்கும் யோகம். ஆசிரியர், வக்கீலுக்கு நிறைய கேஸ் கிடைக்கும். வக்கீலா இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திர திசையில புதன் புத்தி நிறைய கேஸ் கிடைச்சி, அல்லது ஒரே கேஸ் கிடைச்சாலும் அதுல பெரிய அமௌண்ட் கிடைக்கக்கூடிய மிக பொற்காலமாக இருக்கும் இந்த சந்திர மகா திசையில புதன் புத்தி. இதுவே புதன் வந்து உங்களுக்கு 6, 8, 12 பதினஞ்சு பகை நீச்சமாகி சுபர் குருவுடைய சுக்கிரனுடைய தொடர்பு இல்லாம இருந்தாருன்னா உங்களுக்கு தோல் நரம்பு சம்பந்தமான டிசீசன், நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நீங்க எங்க போனாலும் ஜாமீன் கையெழுத்துல கவனமா இருக்கணும். 17 மாசமும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா போய் மாட்டிக்குவீங்க, டாக்குமெண்ட் விஷயத்துல மாட்டிக்குவீங்க. அதே போல நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே பாத்தீங்கன்னா புதன் வலுவாக உள்ள ஜாதகம், புதன் பாசிட்டிவா இருக்கிற ஜாதகம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக பெரிய ஆதாயம் அடைவார். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு உதவி செய்யறது, ஒரு அந்த கான்டாக்டால பெரிய நன்மை அடைவார். நிறைய கான்டாக்ட் வச்சிருவார். புதனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருந்தா அவங்களை சுத்தி நிறைய கான்டாக்ட் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அதன் மூலமாகவே வளரக்கூடிய யோகத்தை செய்வார். அப்ப புதன் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் புதனை வலுப்படுத்துவதற்கு புதனுடைய அதிதேவதை நின்ற பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாளுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், திருவெண்காடு சென்று வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது இந்த 17 மாசத்துல ஒரு தடவையாவது திருவெண்காடு போய் உங்க பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும், உங்களுக்கு சந்திர மகா திசையில புதன் புத்திங்கிறது உங்களுக்கு புத்திசாலித்தனமான வளர்ச்சியும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வியில வளர்ச்சியும், கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியும், கருத்தா பிழைக்கிறதும், வியாபாரம் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கறதும், புதுசா வியாபார ஸ்தலங்கள் தொடங்குவதற்கும் மிக அற்புதமான காலம் இந்த சந்திர மகா திசையில புதன் புத்தி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.